ஓம் சாய்ராம். ஓம் ஸ்ரீ ராமஜெயம். ஜெயம் புகழும் புண்ணிய கதை ஹனுமனின் கதையே. அத்தியாயம் 1. உலகில் எவ்வளவோ உயிரினங்கள். இதில் மனித கலப்போடும் அவனது பகுத்தறிவு, பட்டறிவு, பக்தி, ஸ்ரத்தை ஆகியவற்றின் கலப்போடும் குரங்கின் அம்சத்தை தோற்றத்தில் மட்டுமல்ல ஓரளவு உள்ளத்திற்குள்ளும் பெற்றிருந்த நிலையில் ஒரு இனம் இருந்தது. அதை வானரம் இனம் என்று விளித்தனர். தேவலோகத்தில் இந்திரனது சபையை கவனித்தால் தெரியும். அங்கே தேவர்கள், ரிஷிகள், முனிவர்கள், இவர்களுக்கு நடுவில் கிண்ணரர், கிம்புருடர், கந்தர்வர், நாக இனத்தவர் என்று பல பிரிவுகளில் அவர்களின் முக்கியஸ்தர்கள் இருப்பார்கள். உயிர்கள் அனைத்தும் ஒன்றே. இது பொதுவான பார்வை. பின் எதற்கு அதில் இந்த பிரிவுகள் என்றால் அங்கேதான் சூட்சமம் உள்ளது. இனப்பிரிவு என்பது ஒரு வகை அடையாளம். அவர்களுக்கான பிரத்யேக வழிமுறைகளையும் அவர்களின் இனப்பிரிவை வைத்தே விளங்கிக் கொள்ளலாம். இப்படிப்பட்ட ஒரு பிரிவில் வருவதுதான் வானர இனம். தோற்றத்தில் மனிதர்களாகவும் வாளுடன் கூடிய குரங்கின் சாயலில் தெரிவதால் வாள் உள்ள நரகர்கள்தான் சுருக்கமாய் வானரர் என்றழைக்கப்பட்டனர் என்பது சிலர் கருத்து. இல்லை இல்லை, ஒவ்வொரு வானரமுமே தேவர்கள் பூவுலகில் எடுத்த இன்னொரு பிறப்பாகும். தேவர்கள் வானில் நரகர்களாக இருப்பார்கள். எனவே வானில் உள்ள நரகர்கள் பூவுலகில் ஜென்மம் எடுத்து வந்தமையால் வானரர்கள் என்று அழைக்கப்பட்டனர் என்பது இன்னொரு சாரரின் கருத்து. இப்படி பலவாறாய் பொருள் கொள்ளப்படும் வானர இனத்தவர்கள் காடுகளுக்குள்ளேதான் தங்கள் வாழ்வை வழி நடத்தினார்கள். மானுடம் போலவே இவர்களுக்கென்று வாழும் வழிமுறைகளும் இருந்தன. அவர்களை வழிநடத்த ஒரு அரசன், அவனுக்கு துணையாக மந்திரிகள், படைத்தலைவர்கள் என்று கிட்டத்தட்ட ஒரு மானுட சமுதாய வாழ்க்கை முறையும் இவர்களிடம் இருந்திருப்பது வரலாற்றை உற்று நோக்கும்போது தெரிய வருகிறது. இப்படிப்பட்ட வானர இனத்தின் ஒரு அரசனாக திகழ்ந்தவன்தான் குஞ்சரன் என்பவன். ஹனுமனுக்கான ஆரம்பமே குஞ்சரன்தான். குஞ்சரனை அறியாமல் ஹனுமனை நாம் நெருங்கி உணர முடியாது. இந்த குஞ்சரனுக்கு ஒரு மகள் மட்டும் இருந்தால், மகன் இல்லை. இது குஞ்சரனை வருத்திற்று. எந்த ஒரு அரசனுமே தனக்கொரு ஆண் வாரிசு வேண்டும் என்று பெரிதும் விரும்புவான். பெண் வாரிசு என்பது வயல் நாற்று போன்றது. முளைப்பது ஒரு இடத்தில், வளர்வதோ வேறிடத்தில். ஆண் வாரிசோ அப்படி இல்லை. அவன் ஆலமர விழுது போல. விழுதுகள் காலப்போக்கில் மரமாகிவிடும், மரத்தையும் தாங்கும் தூணாகிவிடும். பெண்ணை ஒரு ஆண் போல பார்க்க முடியாதா என்றால் பார்க்க முடியாது என்பதே யதார்த்தம். இது உயர்வு தாழ்வு கருதி கூறப்படுவதில்லை, இயல்பு கருதி கூறப்படுவதாகும். எனவே குஞ்சரனுக்கு மகன் இல்லாத கொடுமை வாட்டி வதைக்கத் தொடங்கியது. அவன் அரசாட்சி செலுத்தி வந்த கானகத்தில் ஒரு மகரிஷி தவம் பயிற்சி வந்தார். அவர் முகத்தில் அப்படி ஒரு பிரகாசம். குஞ்சரன் தன் மனது கலங்கும் போதெல்லாம் அந்த மகரிஷியிடம் வந்துதான் மன்றாடுவான். ஒரு நாள் அப்படித்தான் வந்து கண்ணீர் மல்க நின்றான். மகரிஷிக்கும் அவன் வார்த்தைகளால் கூறாமலேயே அவன் மனத்துயரம் புரிந்தது. நீ குஞ்சரா, உனக்கு ஆண் மகவில்லை என்பதை நன்றறிவேன். உனக்காக புத்திர பேரளிக்கும் சக்தி என்னிடம் இல்லை. எல்லாம் வல்ல அந்த ஈசன் நினைத்தால் உனக்கு புத்திர பிராப்தத்தை நொடியில் வழங்கிட முடியும் என்று ஈசனை நோக்கி நீண்டது அவர் கரம். அந்த கணமே கைலாயத்தில் ஈசன் முகத்தில் ஒரு மர்ம புன்னகை தோன்றிவிட்டது.
அதை கவனித்த சக்தி காரணம் கேட்டாள். பிரபு, எது குறித்து இந்த மர்ம புன்னகை? பூவுலகில் ஒரு வானகன் தனக்கொரு ஆண் வாரிசு வேண்டி நிற்கிறான். அதை எண்ணித்தான். இதில் புன்னகைக்க என்ன இருக்கிறது? உமா, உணர்வு நிலைகளில் புன்னகையின் பங்கை நீ அறிய மாட்டாயா? மனது மகிழ்ச்சியிலும் தெளிவிலும் திகழும்போது முகம் காட்டும் ஒன்றல்லவா புன்னகை? பூவுலகில் ஒரு வானகன் தனக்கொரு வாரிசு கேட்டதற்கு இங்கே நீங்கள் புன்னகைத்த காரணம்தான் புரியவில்லை. வாரிசு கேட்டு நிற்பவன் ஒரு வானகன். வாரிசுக்காக ஏங்குவது மானுட நடைமுறை. ஆனால் இங்கே ஒரு வானகம் ஏங்குகிறது. நமது சிருஷ்டியின் ஒரு உன்னத பரிமாணம் இது. அதை எண்ணினேன், மகிழ்ச்சி பிறந்தது. அதனால் புன்னகை பிறந்தது. ஆட்டி வைத்தால் ஆடுவதுதான் உயிரினம். உங்கள் திரு உள்ளம்தானே இதற்கெல்லாம் காரணம். சரியாக சொன்னாய். ஆனால் ஒரு சிறு திருத்தம். என் திரு உள்ளம் என்று பிரிக்காதே, நம் திரு உள்ளம் என்று சேர்த்தே சொல். எப்பொழுதும் சேர்ந்திருப்பவள் தானே நான். உங்களுக்குள்ளேயே நான் இருப்பதால் நான் எப்படி சொன்னாலும் பொருள் ஒன்றுதானே. சரி, அந்த வானகனின் வாரிசு விருப்பத்துக்கு உனது பதில் என்ன? இது என்ன கேள்வி? ஆனை முகத்தில் ஒரு பிள்ளை, அக்னி சுடர்களோடு ஒரு பிள்ளை, அடுத்து என்ன, குரங்கு முகத்தோடு ஒரு பிள்ளையா? ஆம் தேவி. அதற்கு முன் குஞ்சகன் ஒரு மானுடனுக்குண்டான மன உறுதியுடன் தவம் இயற்றட்டும். பிறகு நாம் நமது திருவிளையாட்டை நிகழ்த்துவோம். மகரிஷி குஞ்சகனுக்கு அறிவுரை சொன்ன நொடியே கைலாயத்தில் உமாவும் பதியும் தயாராகி விட்டனர். குஞ்சகனும் அந்த ஈசனை உபாசிக்க தயாரானான். முதல் அத்தியாயம் முடிச்சிட்டோம். ஓம் சாய்ராம், ஜெய் ஸ்ரீராம்.